ASPN Academy. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ்ல நம்ம லாஜிக்கல் ரீசனிங் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஆப்டிடியூட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஜிக்கல் ரீசனிங்ல நம்பர் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நியூமெரிக்கல் சீரீஸ், நியூமெரிக்கல் ஆல்ஃபா சீரீஸ், அதாவது லெட்டரையும் நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா டைப்பும் முடிஞ்சது. அதே மாதிரி ஏஜ் சம்ஸும் முடிச்சிட்டோம். லாஜிக்கல் ரீசனிங்ல 2 பார்ட் போட்டிருப்பேன் ஏஜ் சம்ஸ்ல மட்டும். அதை வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டைரக்ஷன்ஸ், அதாவது திசைகள் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ரொம்ப கம்மியான ஃபோக்கஸ் இருக்கிற ஒரு இதுதான். திசைகள் சம்பந்தமா ரொம்ப ரேரா தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டா நம்மளுக்கு லக்கு. ஏன்னா கொஸ்டின் தான் பார்க்க பெருசா இருக்குமே தவிர சம் போடுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நீங்க இதுல ஒரு பார்ட் தான் நான் கொடுக்குறேன். இதுல ஒரு 5-6 சம் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். டைரக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம். ஓகேவா? அதனால கொஸ்டின்ஸ் வர்றதே ரொம்ப கம்மி தான். வந்தாலும் ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் இந்த அளவுக்கு நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. P என்ற புள்ளியில் இருந்து தொடங்கி சச்சின் 20 மீட்டர் நடந்து சென்றார். அவர் இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடைபயிற்சி செய்தார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடந்து சென்றார். அவர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்து Q என்ற ஒரு புள்ளியை அடைந்தார். Q என்ற ஒரு புள்ளியிலிருந்து P என்ற ஒரு புள்ளி எவ்வளவு தூரம் எந்த திசையில் உள்ளது? இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது கண்டிப்பா யாருக்குமே புரியாது. பார்த்த உடனே என்னடா இங்க போறாரு, வலது பக்கம் போனார், இடது பக்கம் போனாருன்னு இருக்கும். ஆனா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையா நீங்க கோடு போட ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அதுதான் வந்து திசைகள் சம். பாருங்க, ஒவ்வொன்றா இப்ப நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்க, இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தா இதுல எது நார்த்து எது சவுத்து அப்படிங்கிறத தமிழ்லயே சொல்லிடுறேன். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. எப்பயுமே வரைபடத்துல இப்படிதான் இருக்கும். இந்த டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வடக்கு தெற்கு மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா அந்த கிழக்கு மேற்கு எப்ப பாரு கன்ஃபியூஸ் ஆயிரும். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருவர் வந்து இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்து கடிகார திசையில் சென்றார் அப்படின்னா கிளாக் வைஸ்னா இப்படி. புரியுதா? ஏன்னா கிளாக் இப்படிதானே வரும், டைம் 1 2 3 4ன்னு. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதிர் திசையில இப்படி நீங்க கணக்கு வைக்கணும். புரியுதா? இது ரெண்டும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் தெரியணும் டைரக்ஷன் சம் செய்யறதுக்கு முன்னாடி. அதாவது கிளாக் வைஸ்னா ரைட் சைடு, அதே இது ஆன்டி கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த 2 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு சம் போடுறது ரொம்ப ஈஸி. சரி, இப்ப சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, P என்ற ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியை வச்சு நான் Pன்னு போட்டுக்கிறேன். இந்த புள்ளியிலிருந்து தொடங்கி சச்சின் தெற்கே 20 மீட்டர் நடந்து சென்றார். தெற்கேண்டா எங்க? இங்கிட்டு தானே தெற்கே. அப்ப இங்க வந்துட்டாரு. எவ்வளவு? 20 மீட்டர் இவர் நடந்திருக்காரு. அங்கங்க நீங்க எவ்வளவு தூரம்ன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப இங்க வந்து நின்னுட்டு இங்க இருந்து இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடைபயிற்சி செய்தார். இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் போறாங்கன்னா இப்படி நிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு இடதுபுறம் எது? இதுதான் இடதுபுறம், இந்த பக்கம் வலதுபுறம். அப்படிதானே? நீங்க அதே அந்த டைரக்ஷன்ல திரும்பி நின்னு பாருங்க, உங்களுக்கு வலது எது இடது எதுன்னு தெரியும். அப்போ இடதுபுறம் திரும்பி 30 மீட்டர் திரும்ப நடைபயிற்சி செய்யறாரு. இது 30 மீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல போய் நின்னுட்டு, இப்ப இந்த டைரக்ஷன்ல நின்றுட்டு இங்க இருந்து இங்க இப்படி நிக்கிறாரு. இதுதான் தலைன்னு கூட வச்சுக்கோங்க, இது கை, இப்படித்தானே இருக்கும். அப்ப இவரோட இடதுபுறம் இந்த பக்கம், திரும்பியும் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் சென்றார். 20 மீட்டர்னா இதுவும் 20 மீட்டர் தான். அப்ப நான் அதே டிஸ்டன்ஸே வரைஞ்சுக்கிறேன்.
நீங்க மோஸ்ட்லி இந்த டிஸ்டன்ஸ் இருந்தா நீங்க கொஞ்சம் அதை பார்த்து அதை மாதிரியே வரைஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் திரும்ப 20 மீட்டர்னு இங்கே போய் போட்டு வைக்க கூடாது. இதுவும் 20 மீட்டர்னு போது அதே அளவுக்கு நான் வரைஞ்சுக்கிறேன். 20 மீட்டர் இங்க தானே வந்திருப்பாரு கரெக்டா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா. சரி வந்துட்டாரு. இப்போ இங்க இருந்து இவரோட திரும்ப இப்படி இருக்கு. இவரோட திரும்ப இடதுபுறம் எது? இது. இந்த இடதுபுறம் 40 மீட்டர் நடந்து Q என்ற ஒரு புள்ளியை அடைந்தார். இப்ப இது வழியா 40 மீட்டர் இவர் நடந்தா நான் எங்கன போடணும்? இங்கனே போட்டு 40 மீட்டர்னு போட்டுறக்கூடாது. போடக்கூடாது. அந்த இதுதான் இதுல நம்ம கவனிக்கணும். பாருங்க. ஆல்ரெடி இங்க இந்த டிஸ்டன்ஸ் 30 மீட்டர்னு நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அப்ப 40 மீட்டர்னா என்ன இருக்கும்? எனக்கு இது வரைக்கும் 30 மீட்டரு. அப்படித்தானே? இதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும் இருக்கு. இது வரைக்கும் 30 மீட்டரு. ஆனா இங்க இருந்து இவர் 40 மீட்டர் நடக்கிறாருன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த புள்ளி தான் Qன்னு அவங்க கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. Q என்ற புள்ளியை அடைந்தார். இவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கேக்குறது என்ன அப்படின்னா, Q என்ற புள்ளி இந்த P என்ற புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பிளஸ் இது என்ன டைரக்ஷன் கேக்குறாங்க, எந்த திசையில் உள்ளது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வரைக்கும் 30 மீட்டர் எனக்கு தெரியும். ஏன்னா இதுவும் ஈக்குவல். இதுல இது மொத்தம் இது இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன கொடுத்திருந்தாங்க? 40 மீட்டர். அப்ப இதுல 30 போச்சுன்னா இந்த மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு? 10 மீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க டிராயிங்க கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா வந்துரும். அப்படியே அக்யூரேட்டா வரும். நீங்க 20 மீட்டர்னா 20 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு தூரம் போட்டுக்கலாம். அடுத்து 30 மீட்டர்னா 30 மீட்டர். திரும்ப அதே 20 மீட்டர் வரும்போது நான் அதே மாதிரி கரெக்டா இது 20னா அதே டிஸ்டன்ஸ்ல இங்க போடும்போது எனக்கு கரெக்டா வந்துரும். இப்ப எந்த திசைன்னு கேட்டாங்க இல்லையா? இப்ப இந்த பக்கம் இப்படி போயிருக்கு. அப்ப இது எந்த திசை? இப்ப எங்க நிக்கிறாரு? இது நார்த்து, இது சவுத்துனா இந்த பக்கம் இருக்குது மேற்கு, இது கிழக்கு. அப்ப அவரு ஆன்சர் என்ன வரும்? மேற்கு, மேற்குல 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாரு. இதான் வந்து ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு லைனை நீங்க மிஸ் பண்ணாலும் தப்பா நீங்க வந்து 20ன்ற இடத்துல 30ன்னு போட்டாலும் உங்க ஆன்சர் ஒழுங்கா வராது. ஏன்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸை கரெக்டா போடும்போது நம்மளுக்கு மேப் வந்து மிஸ் ஆயிரும். நீங்க வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க எடுத்து எடுத்து சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. இது மாதிரி இன்னும் 4-5 சம் பார்க்க போறோம். அதெல்லாம் ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து ஓ இப்படிதான் பண்றது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவீங்க. சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? அதே மெத்தட்ல தான் இந்த செகண்ட் சம்மு. பாருங்க, ராஜன் புள்ளி எக்ஸில் இருந்து தொடங்கி ஒய் புள்ளியை நோக்கி 8 கிலோமீட்டர் முன்னால் பயணித்தார். முன்னாள் அப்படின்னா இந்த முன்னாள், ஓகேவா? முன்னால் பயணித்தார். பின்னர் வலதுபுறம் திரும்பி Z புள்ளியை நோக்கி 5 கிலோமீட்டர் 5ன்னு போட்டுக்கோங்க. 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின்னர் வலதுபுறம் திரும்பி A புள்ளியை நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் B ஐ அடைகிறார் எனில் B மற்றும் X இடையிலான தூரம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஸ்டினை வாசிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ராஜன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளியில ஸ்டார்ட் பண்றாரு. தொடங்கி ஒய் புள்ளியை நோக்கி 8 கிலோமீட்டர் முன்னால் நடந்தார். முன்னால்னா இப்படி அவர் நிக்கிறாருன்னா அவருக்கு முன்னாள்னு போது நீங்க இப்படிதான் போடணும். முன்னால நடக்கிறார். எவ்வளவு தூரம்? 8 கிலோமீட்டர் முன்னாடி நடக்கிறாரு. நடந்து ஒய் அப்படிங்கிற புள்ளியை அடைஞ்சாரா? அப்ப இது ஒய். ஓகே. அடுத்தது, பின்னர் வலதுபுறம் திரும்பி Z புள்ளியை நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்தார். இப்ப இங்க நிக்கிற ஒருத்தருக்கு வலது பக்கம் இதுதான். அப்ப இங்க இருந்து 5 கிலோமீட்டர் அவர் பயணிக்கிறார். அப்ப இந்த 8 கிலோமீட்டரை விட நான் 5 கிலோமீட்டர்ன்றத கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாவே போட்டுக்கிறேன். 5 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த புள்ளி என்னன்னு கொடுத்துருக்காங்க? Zன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. அடுத்தது, இங்க நிக்கிறவருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? திரும்பி வலதுபுறம் திரும்பி. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இடதுபுறம்னு வந்துச்சு இல்லையா? இப்ப என்னது? இடதுபுறம்னால இப்படி வந்துச்சு போன தடவை. இந்த தடவை இந்த மாதிரி ஆங்கிள் வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். திரும்பி வலதுபுறம் திரும்பி ஏ புள்ளியை நோக்கி 7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். இப்ப இங்க இருந்து வலதுபுறம் அப்படியே திரும்பி வெறும் 7 கிலோமீட்டர் பயணிக்கிறார்னா பாருங்க,
நான் இதோட நிறுத்திடுறேன். இதுக்கு பேர் என்னது? ஏ புள்ளின்னு சொல்றாங்க. ஏன்? நான் ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் தான், மொத்த டிஸ்டன்ஸ் தான் 8 கிலோமீட்டர்னா 7 கிலோமீட்டர் நான் அதை விட கொஞ்சம் சின்னதா தானே போடணும். அதனால அதை விட கொஞ்சம் ஷார்ட்டான லென்த்ல ஒரு ஏன்ற புள்ளியா மார்க் பண்ணிக்கிட்டேன். இதோட டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருந்தாங்க? 7 கிலோமீட்டர். சரி, ஓகே. அடுத்தது பின்னர் இதுல இருந்து வலதுபுறம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் திரும்ப மேல போகணும். திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து பி அப்படிங்கிற ஒரு புள்ளியை அடைகிறார். இப்ப இங்க பாருங்க, இங்கேயும் 5 கிலோமீட்டர் தான். அப்ப இங்கேயும் இப்ப 5 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப நானு கரெக்டா இது வரைக்கும் போட்டாலே போதும். அதுவும் 5 கிலோமீட்டரா தான் இருக்கும். 5 கிலோமீட்டரா தான் இருக்கும். இவர் இங்க அடையிற புள்ளி தான் பாயிண்ட் பின்னு சொல்றாங்க. முடிஞ்சதா? இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி செஞ்சோம்ல அதே சம் தான். இப்ப இந்த பிக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தான் கேக்குறாங்க. எவ்வளவு? இதோட மொத்த லென்த் வந்து 8 கிலோமீட்டர். இங்க இருந்து நான் பாயிண்ட் கட் பண்ணி இருக்கிறதுனால இது வரைக்கும் அங்க என்னவா இருக்கும்? 7ஆ இருக்கும். இது வரைக்கும் 7, மொத்தம் 8. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவு வரும்? 1 கிலோமீட்டர். அவ்வளவுதான். இதுல வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்கல, எந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் பி வந்து ஆன்சர் 1 கிலோமீட்டர். அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஓகேவா, எக்ஸ் அண்ட் பி வந்து வெறும் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் வாசிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்தது, இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குது இல்லையா? அப்படிதான். சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. சந்துரு தனது வீட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக வடக்கு திசையில் சென்றார். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக முன்னேறினார். பின்னர் அவர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக முன்னேறினார். பின்னர் அவர் 2 முறை வலதுபுறம் திரும்பி முறையே 2, 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேராக முன்னேறினார். 2 தடவை 2 கிலோமீட்டர் போயிருக்காரு. அவர் இப்போது எந்த திசையை எதிர்கொள்கிறார்? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வடக்கு திசையை நோக்கி அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வடக்கு திசைன்னா நான் இங்க போகும்போது இன்னும் எனக்கு எழுத இடம் இல்லை இல்லையா? எப்படி நான் மேலதான் வரைய போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வடக்கு திசைன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் இங்க இருந்து வரைய ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இந்த இது கூட கவனிக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம அங்க போயிட்டு ஒரு ஓரத்துல வரைஞ்சிட்டு ஐயோ இடம் இல்லாம திரும்ப போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. மேல போறோம்னா கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த இடம் தான் வீடு. ஓகேவா? வீட்டுல இருந்து கிளம்புறாரு ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் நான் போட்டுக்கிறேன். இங்க இருந்து தொடங்கி 3 கிலோமீட்டருக்கு வடக்கு திசையில் சென்றார். இது எவ்வளவு? 3 கிலோமீட்டர். ஓகே. இப்போ அவர் வலதுபுறம் திரும்பி, அவரோட வலதுபுறம் இது, இந்த பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் போனாரு. அப்ப நான் இந்த 3 கிலோமீட்டரை விட 2 கிலோமீட்டர் கொஞ்சம் சின்னதாவே வரைஞ்சுக்கிறேன். 2 கிலோமீட்டர் போதும். இப்போ நேராக முன்னேறினார். பின்னர் அவர் எந்ததும் ஏபிசிடின்லாம் அவங்க கொடுக்கல. நேரா போனாரு, திரும்பினாரு, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப திரும்பினார். பின்னர் அவர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக முன்னேறினார். இப்ப இதுல இருந்து வலது அப்படின்னா இங்க கீழே போகணும், அப்படிதானே? ஆனா எவ்வளவு சொல்றாங்க? 5 கிலோமீட்டர் தூரம் வந்து போயிருக்காரு. ஆல்ரெடி இங்க நான் வரைஞ்சிருக்கிறது 3 கிலோமீட்டர். அப்ப நான் 5 கிலோமீட்டர்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். 5 கிலோமீட்டர் மாதிரி தெரியிற அளவுக்கு கொஞ்சம் கீழே இழுக்கணும். சரியா? நான் இங்க வந்துட்டேன். இப்ப இது ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். 5 கிலோமீட்டர். சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா பின்னர் அவர் 2 முறை வலதுபுறம் திரும்பி, 2 தடவை வலதுபுறம், ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வலது திரும்பி 2 கிலோமீட்டர் போறாரு. 2வது ஒரு தடவை வலதுபுறம் திரும்பி அங்க இருந்து 2 கிலோமீட்டர் போறாரு. அதத்தான் ஒரே சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர்னா இங்கேயும் 2 கிலோமீட்டர் தானே? அப்ப அதே டிஸ்டன்ஸே நான் போட்டுக்கிறேன். ஓகே, 2 கிலோமீட்டர் வந்துட்டாரு. திரும்ப 2 தடவை 2 கிலோமீட்டர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து நான் 2 கிலோமீட்டர் திரும்ப போடணும். இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. ஆல்ரெடி இங்க நான் போட்டிருக்கிறது 5, இங்க இருந்து இங்க போனது 3. அப்ப இங்க பேலன்ஸ் இருக்கிறதே எவ்வளவு? 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த 2 கிலோமீட்டரும் நான் போயிட்டேன்டா. நான் போய் ரீச் ஆகுறது எங்க? அதே சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான்.
அவர் வீட்டுக்கு தான். இப்படியே போய் திரும்ப சுத்தி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் சேம். அதே இடத்துல போய் ரீச் ஆயிட்டாரு. இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? அவர் இப்போது எந்த திசையை எதிர்கொள்கிறார்? எந்த திசையை எதிர்கொள்கிறார்னா இப்படியே நேரா போய் நிக்கிறாருன்னு தான் அர்த்தம். இங்க போய் நிக்கிறாரு. அப்ப இது வடக்கு திசையை நோக்கி தான் நடந்திருக்காரு இப்படி மேல. அப்ப திசைனா வடக்குன்னு போட்டுக்கிறணும். எங்க இருக்காருன்னு சொன்னா ஸ்டார்டிங் தொடங்கின இடத்திலேயே திரும்ப இருக்காரு. தொடங்கிய இடத்திலேயே திரும்ப இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இல்ல அவர் இருக்கிற இடம் எங்கன்னா அவரோட வீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி கேட்கணும். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறவங்க தான். வீட்டுக்கே வந்துட்டாரு, இல்ல தொடங்கின இடத்துக்கே வந்துட்டாரு, இல்ல டைரக்ஷன் என்னன்னு கேட்டா வடக்கு திசையில இப்ப நிக்கிறாரு. என்ன கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல கடைசி வேர்டை வச்சுதான் நம்ம ஆன்சர் வந்து என்ன சொல்ல போறோம், என்ன சூஸ் பண்ண போறோம்னு இருக்கு. அவங்க என்ன அது கேக்குறாங்க. புரியுதா? ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டாரு. நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டா நீங்க ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி போடுங்கன்னு நான் சொல்லல. பட் நீங்க அப்ராக்சிமேட்டா நீங்க வரைஞ்சாலும் 3 கிலோமீட்டர் இதை நீங்க ஃபர்ஸ்ட் வரைகிற லைனை யோசிக்காம வரையலாம். ஆனா இதை நான் 10 கிலோமீட்டர்னு போட்டுட்டேன்னா அடுத்து 5 கிலோமீட்டர்னா கொஞ்சம் சின்னதா போடணும். அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர்னா அதை விட சின்னதா போடணும். இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்னா அதுல இருந்து சின்னதா போடணும். அந்த மாதிரி நீங்க போட்டு கரெக்டா கொண்டு வந்தாலே ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 4th சம் பாருங்க. காலை நேரம் ராம் சூரியனை நோக்கி 50 மீட்டர் தூரம் செல்கிறார். பின்னர் அவர் 2 முறை வலதுபுறம் திரும்பி முறையே 40 மீட்டர் மற்றும் 20 மீட்டர் செல்கிறார். இப்படி கொடுத்துட்டாலே முறையே அப்படின்ட்டா ஃபர்ஸ்ட் தடவை 40 மீட்டரும் 2வது தடவை அதே மாதிரி வலதுபுறம் திரும்பி 20 மீட்டரும் போறாரு அப்படின்னு அர்த்தம். கடைசியில் அவர் மேலும் 40 மீட்டர் தூரத்தை வலது பக்கம் திரும்பி நேராக செல்கிறார். அவர் இப்போது தனது தொடக்க இடத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்? எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, இப்ப எங்க நிக்கிறாரு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாரு அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சரி, நம்ம வரையலாமா? பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா சூரியனை நோக்கி. அது எந்த நேரம்? காலை நேர சூரியன். அதனாலதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் இங்க இருக்காரு, ஓகேவா? இங்க ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோ. ஸ்டார்ட். இப்போ காலை நேர சூரியன் எந்த பக்கம் இருக்கும்? கிழக்கு பக்கத்துல இருக்கும். கிழக்கு பக்கத்துல இருக்கும். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்ப கிழக்கு பக்கம்னா சூரியனை நோக்கி அவர் 50 மீட்டர் தூரம் போனார்னா நான் இப்படி வரையணும். இதுதான் இதுல ஹிண்ட். அப்ப நான் எந்த பக்கம் வரையணும், எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படிங்கறதே இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு. இது மாலை நேர சூரியனை நோக்கின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க மேற்கு நோக்கி வரையணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போறாரு, அப்படியே திரும்புறாரு, இதுல இருந்து வலது பக்கம், இதுல இருந்து வலது பக்கம்னு நான் மென்ஷன் பண்ணேன். ஆனா இது காலை நேர சூரியன் கொடுத்துட்டதுனால நீங்க எப்படி போடணும்னா கிழக்கு நோக்கி நகர்ற மாதிரி தான் போடணும். புரியுதா? சரி, இப்ப இங்க இருந்து கிழக்கு நோக்கி போயிட்டாரு. இது எவ்வளவு மீட்டர்னு போட்டிருக்காங்க? 50 மீட்டர் போயிருக்காரு. அடுத்தது அவர் 2 முறை வலதுபுறம் திரும்பி முறையே 40, 20 மீட்டர் செல்கிறார். இதுல இருந்து வலது பக்கம்னா கீழே 40 மீட்டர் ஒரு தடவை போறாரு. திரும்ப இங்க இருந்து வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் போறாரு. 20 மீட்டர்னா நான் சின்னதா போட்டுக்கிறேன். ஓகேவா? போயிட்டு இப்ப என்ன பண்றாரு? கடைசியில் அவர் மேலும் 40 மீட்டர் தூரத்தை வலது பக்கம் திரும்பி நேராக செல்கிறார். இங்க இருந்து வலது பக்கம்னா இங்க 40 மீட்டர் தூரம்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கேயே 40 மீட்டர் தான் இருக்கு. அப்ப அதே டிஸ்டன்ஸ் நான் வரைஞ்சா போதும். புரியுதா? இந்த இடத்துல ஓடுறேன், இங்க போய் ரீச் ஆயிட்டாரு. இதுதான் எண்டு பாயிண்ட். இப்போ எண்டு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 2 சம் செஞ்சோம்ல அதே மாதிரி தான். பட் இதுல ஹிண்ட் என்ன, டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த காலை நேர சூரியன். அப்ப எந்த டைரக்ஷன்ல அவர் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் இதுதான். அப்போ இங்க பாருங்க, இதுக்கு நேரா இது வரைக்கும் இருக்கிறது வந்து 20 மீட்டரு. இது மொத்தம் 30 மீட்டர், மொத்தம் 50 மீட்டரு. இது வரைக்கும் 20 மீட்டர். அப்ப எனக்கு இது மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 50 மைனஸ் 20. எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 30 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
புரியுதா? பண்ணதே தான். நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது மட்டும் தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த சம் பாருங்க. ஏ மற்றும் பி என்ற 2 ஆண்கள் தங்கள் பயணத்தை ஒரு சிறப்பு புள்ளியான எக்ஸில் இருந்து தொடங்குகிறார்கள். ஏ மேற்கு திசையில் 4 கிலோமீட்டரும் பி வடக்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின் பி இடதுபுறம் திரும்பி நேராக 4 கிலோமீட்டர் மற்றும் ஏ வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நேராக நடந்து செல்கிறார்கள். இப்போது பியில் இருந்து ஏ எவ்வளவு தூரத்தில் உள்ளார்? சரி, பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ஒருத்தர். ஓகேவா? ஒருத்தர் இப்படி போறாரு, வர்றாரு அப்படின்னு. இப்போ 2 பேர் குடுத்துருக்காங்க. அப்போ ஆனா 2 பேரும் ஒரே ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு குடுத்துருக்காங்க. அது என்னன்னா எக்ஸ். இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளியில ஸ்டார்ட் பண்றாங்க. தொடங்குகிறார்கள். ஏ மேற்கு திசையில் 4 கிலோமீட்டர். எது மேற்கு? இதுதான் மேற்கு. அப்ப மேற்கு திசையில 4 கிலோமீட்டர் ஏ வந்து யாரு போறாங்க? ஏ போறாரு. அதே இது பி வடக்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரம். பி வடக்கு திசையில 1 கிலோமீட்டர் தான். நான் சின்னதா வரைஞ்சுக்கிறேன். 1 கிலோமீட்டர் தூரம் போறாரு. போனவரு இப்ப என்ன பண்றாருன்னா நடந்து பின் பி இடதுபுறம் திரும்பி நேராக 4 கிலோமீட்டர். இப்ப இவருக்கு இடதுபுறம் இந்த பக்கம். இங்க இருந்து 4 கிலோமீட்டர் போனாங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க ஏ போனதும் 4 கிலோமீட்டர் தான். அப்ப அதே தூரம் போய்க்கோங்க நீங்களும். அதே தூரம் நான் போட்டேன். 4 கிலோமீட்டர் போயிட்டார் பி. இடதுபுறம் திரும்பி நேராக 4 கிலோமீட்டர். இப்ப இவர் அப்படியே விட்டுட்டு ஏ வலதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நேராக நடந்து செல்கிறார். இப்ப இவருக்கு வலதுபுறம்னா இந்த பக்கம். 2 கிலோமீட்டர் போறாங்கன்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிறது வந்து என்னது ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப 2 கிலோமீட்டர்னா கொஞ்சம் ஜாஸ்தி நான் வரையணும். அதுல டபுள் த டிஸ்டன்ஸ் வந்து நான் வரையணும். இப்ப இங்க போய் நின்ட்டார் ஏ. பி இங்க வந்து நின்ட்டார். இவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பியில இருந்து ஏ எவ்வளவு தூரத்துல இருக்காரு? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இப்போ இது இது வரைக்கும் 1 கிலோமீட்டரு. அவர் மொத்தம் போனது ஏ வலது பக்கம் திரும்பி இந்த மொத்தமா போனது வந்து 2 கிலோமீட்டர் போனாருன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கா. அப்போ அதுல இது வரைக்கும் 1 கிலோமீட்டர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்குது எவ்வளவு இருக்கும்? 1 கிலோமீட்டர் தான். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி எவ்வளவு? 1 கிலோமீட்டர். எல்லா சமமும் இப்படிதான் வரும் சுத்தி சுத்தி. ஆனா என்னன்னா வரையறத நம்ம கரெக்டா வரையணும், அவ்வளவுதான். இங்க இருந்து இவர் இங்கிட்டு போனாரு, இங்க இருந்து அவர் அங்கிட்டு போனாருன்னு இருக்கும். அதை கரெக்டா வரைஞ்சிட்டோம்னா கடைசியில 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப எங்க நிக்கிறாரு, எந்த டைரக்ஷன்ல போய் நிக்கிறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஓகே, எதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம், லாஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறுக்கு வழியில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என சாலைகளின் திசையை சொல்லும் சின்னம் உள்ளது. திசையை சொல்லும் சின்னம்னா என்னது? இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல வரைஞ்சோம் இல்லையா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த மாதிரி திசையை காட்டுற ஒரு சின்னம் இருக்கு. இதுதான் திசை காட்டும் சின்னம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விபத்து காரணமாக சின்னம் திரும்பியதால் ஏதோ ஒண்ணு இடிச்சதுல இந்த சின்னம் டபக்குன்னு விழுந்துக்குச்சு. ஓகேவா? ஜஸ்ட் அதோட டைரக்ஷன் எல்லாம் மாறி போச்சு. மாறிடுச்சு. வடக்கு திசையை சொல்லும் பகுதி இப்போது மேற்கு திசையை சொல்லுது. வடக்க காட்ட வேண்டிய இடம் மேற்க காட்டிட்டு இருக்கு. அப்போ இப்ப போர்டு என்ன பொசிஷன்ல இருக்குன்றத நம்ம வரைஞ்சுக்கணும். வடக்கு காட்ட வேண்டிய இடத்துல மேற்கு காட்டுதுன்னா என்ன அர்த்தம்? போர்டு இந்த டைரக்ஷன்ல கவுந்து இருக்கு. இது வந்து இங்க வந்துருச்சு, இதோட இது இங்க வந்துருச்சு, இது இங்க போயிருச்சு, இது இங்க போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க புது போர்டு திரும்ப வரைங்க. புது போர்டு இப்ப எப்படி இருக்கு? வடக்கு திசையை பார்க்க வேண்டிய இடத்துல மேற்கு இருக்கு. அப்போ இங்க இருந்த வடக்கு இங்க போயிருக்கும், இங்க இருந்த கிழக்கு இங்க வந்திருக்கும். அப்படிதானே? இது வந்து கிழக்கா மாறி இருக்கும். இங்க இருந்த தெற்கு இங்க போயிருச்சு.
இப்ப புது போர்டு இப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு இடி இடிச்சதுல ஒரு ஆக்சிடென்ட்ல இது வந்து இப்படி டர்ன் ஆயிக்கிருச்சு. எல்லா டைரக்ஷனும் 4 டைரக்ஷனும் ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த சேஞ்ச் ஆச்சு இல்லையா, இந்த 2வது தப்பா இருக்குல்ல, அந்த போர்டை பார்த்து ஒருத்தர் திருப்புமுனை சின்னத்தின் உதவியுடன் ஒரு பயணி தெற்கு திசையில் சென்றால் உண்மையில் அவர் இப்போது எந்த திசையில் செல்கிறார்? இப்ப டைரக்ஷனை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, புதுசா மாறி இருக்க டைரக்ஷனை பார்த்துட்டு தெற்க பார்த்துட்டு ஓ இதுதான் தெற்கா அப்படின்ட்டு இந்த பக்கமா போறாரு. எது இந்த பக்கம் போறாரு. அப்ப உண்மையிலேயே அவர் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆக்சுவலா இது எந்த டைரக்ஷன், இது மேற்கு. ஆனா போர்டுல தெற்குன்னு காட்டுது, ஏன்னா தப்பானதுனால. இத பார்த்துட்டு அவர் தெற்க தான் போறோம்னு நினைச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவர் மேற்க போயிட்டு இருக்காரு. நீங்க அந்த போர்டை வரைஞ்சிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெற்குன்னு அவர் எது நினைக்கிறாரு, இது இந்த பக்கம்னாலே அது மேற்கு தான். நீங்க போய் போர்டை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, நமக்கு தெரியும். அப்போ உண்மையிலேயே அவரு எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு, மேற்கு திசை அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டா போதும். 4 டைரக்ஷன் தெரியணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தெரியணும், வலது இடது தெரியணும். நீங்க உட்காந்து இப்படி கொஸ்டினை பார்க்கும்போது உங்களோட வலது இடதுன்னு நீங்க கெஸ் பண்ண கூடாது. அந்த டைரக்ஷன்ல நீங்க நிக்கிற மாதிரியும், இப்ப நான் இப்படி போறேன், இப்படி போனா அந்த இடத்துல நின்னா எனக்கு எது வலது எது இடது, இது தலையா இருந்தா இந்த பக்கம் இப்படி நான் நிக்கிறேன் அப்படின்னா இதுல எது வலது எது இடது அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண தெரியணும். அது ஒண்ணுதான். அடுத்தது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எந்த பக்கம்னு தெரியணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு கொடுத்தா என்னன்னு தெரியணும். அதுபடியே நீங்க வரைய போறீங்க, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெருசா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு எதுவும் நீங்க பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி பெருசா ட்ரிக்னாமெட்ரி காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபார்முலா போட்டு எதுவும் பெருசா பண்ண போறது கிடையாது. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு கொடுப்பாங்க. ஆனா அது கூட நீங்க வரையறத பொறுத்து தான். நீங்க ஒரு சின்ன கோடா வரைஞ்சிட்டு 10 கிலோமீட்டர்ன்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால இது சின்னதா மேப் போட தெரியணும். இதை வந்து நீங்க ஒரு 10-20 சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும், எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸுக்கான என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற சம்முக்கெல்லாம் நீங்க டக்குன்னு போடுற சம் இருக்கும், 10 செகண்ட்ல போடுற சம் இருக்கும், பார்த்த உடனே போடுற சம்லாம் இருக்கும். பட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படி கிடையாது. அது பேரே ரீசனிங். நம்ம வந்து மூளையை யூஸ் பண்ணி மற்றதுக்கெல்லாம் ஆப்டிடியூடுக்கு நீங்க ஃபார்முலா வச்சு கடகடன்னு போட்டு போயிடலாம். ஆனா லாஜிக்கல் ரீசனிங் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அதுல தப்பா பண்ணிட்டாலும் திரும்ப போட்டு தலையை குழப்பிக்கிட்டே அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ரீசனிங் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான். அதனால நீங்க அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனா எப்படி தெரியுமா, லாஜிக்கல் ரீசனிங்கை கண்டுபிடிச்சிட்டா கான்ஃபிடென்ட்டா நம்ம ஆன்சர் போடுவோம். ஆனா ஆப்டிடியூட்ல அப்படி கிடையாது. ஃபார்முலால கரெக்டாக தான் பெருக்கியிருக்கோமா, கரெக்டாக தான் வகுத்துருக்கோமான்ற பயம் இருக்கும். ஃபார்முலா கரெக்டாக போட்டிருக்கோமா, ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா, கியூப் பண்ணியிருக்கோமான்னு குழப்பம். ஆனால் லாஜிக்கல் ரீசனிங் அப்படி இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஆன்சர் பெர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டைரக்ஷன்ல இன்னமும் நம்ம வந்து ரிவிஷன் கொடுக்கும் போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லயும் அந்தந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கொடுத்த பிறகு நான் ஒரு வாட்டி அந்த ஃபுல் கொஸ்டினையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மேக்ஸ், ஜிகே, தமிழ் எதுவா இருந்தாலும் அதோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவேன் நான். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்னும் ப்ராக்டிஸ் ஆவீங்க. அதனால டைரக்ஷன் வந்து நீங்க இந்த அளவுக்கு கத்துக்கங்க போதும். திரும்ப அடுத்து வந்து உங்களுக்கு நான் ரிலேஷன்ஷிப்போ இல்லை டைஸோ கேலண்டரோ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுக்கிறேன். அது வரைக்கும் கண்டினியூஸாக மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து மேக்ஸ் நினச்சா பயமா இருக்குன்னு போடுறீங்க. தயவு செஞ்சு மேக்ஸ் பயப்படாதீங்க. எனக்கு வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல டெய்லி போட்டுட்டே இருங்க. எக்ஸாமுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா மேக்ஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.